நண்பகல் 100 செய்திகளை விரைவாக பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கிறது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் அமலுக்கு வரும். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 14ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை நடத்துவது என்று சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கூட்டத்தொடரை 24 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த தொடரின் போது துறை ரீதியான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. மேலும் ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்படுகிறது. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் தனபால், ஜூன் 14ஆம் தேதி வனத்துறை மீதான மானிய கோரிக்கையும் 15ஆம் தேதி கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை மீதும் விவாதம் நடக்கும் என்று தெரிவித்தார். 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையும், ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் காவல்துறை மானிய கோரிக்கையும் நடைபெறும் என்று தனபால் கூறினார். தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்று திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் திமுக சார்பில் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் கூறினார். டிடிவி தினகரனை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வருகிறார். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இன்று சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. நேற்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை பழனிசாமி சந்தித்தார். அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து சந்தித்து வருகின்றனர். சென்னை பெசநகர் இல்லத்திற்கு உள்ள தினகரனின் வீட்டிற்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன், பெரிய புல்லான் ஆகியோர் இன்று சந்தித்தனர். இவர்களுடன் சேர்த்து இதுவரை 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். தினகரனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதில் தவறில்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாதான் என திட்டவட்டமாக கூறியிருக்கும் ராஜேந்திர பாலாஜி, பிரச்சினைகள் விரைவில் சரியாகி இரு அணிகளும் இணைய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உடனடியாக பேரவைத் தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் டிடிவி தினகரனுக்கு இல்லை என அவரது ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேலும் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனை சந்திக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். டிடிவி தினகரனை விலகச் சொல்ல அமைச்சர்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும், அதிமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளருக்கே அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாகவும் தங்க தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழக அரசியல் மீண்டும் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ள நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களை இன்று சந்திக்க உள்ளார். சென்னையில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் க. பாண்டியராஜன், மைத்ரேயன், கே.பி. முனுசாமி உள்ளிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒரு மாநிலத்திற்கு அடிக்கடி தேர்தல் வருவது நல்லதல்ல என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் நடந்துவிட்டது என்றால் தற்போதைய அரசு தானாக விழுந்துவிடும் என்ற அச்சம் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். எனினும் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புவதாகவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. முரளி மனோகர் ஜோஷி, அமைச்சர் உமா பாரதி உள்ளிட்டோருக்கும் லக்னோ சிபிஐ நீதிமன்றம் விலக்களித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாள்தோறும் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு வழக்கறிஞர்கள் தினமும் ஆஜராக நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்படாதது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெஹர் உள்ளிட்ட நீதிபதிகளுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மன்சௌர் மாவட்டத்தில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் வன்முறை களமாக மாறியது. இதில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று விவசாயிகளுடன் பேச அதிகாரிகள் வந்தனர். ஆனால் அவர்களை விவசாயிகள் விரட்டியடித்தனர்.
அப்போது வாகனங்களுக்கு விவசாயிகள் தீ வைத்தனர். விவசாயிகள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகள் வன்முறை பிரச்சினையை சிலர் மோசமாக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பகுதிக்கு செல்ல காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளின் பெயரை கொண்டு காங்கிரஸ் வன்முறையை தூண்டுவதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் மத்திய பிரதேசம் அமைதி தீவு என கூறியுள்ள வெங்கையா நாயுடு காங்கிரஸ் விவசாயிகள் பிரச்சினையை அரசியலாக்குவதாகவும் விவசாயிகளின் பெயரில் வன்முறையை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இறைச்சிக்காக மாடுகளை சந்தையில் விற்பதற்கு மத்திய அரசு தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த அமைப்பு ஒன்று இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. இறைச்சிக்காக மாடுகளை சந்தைகளில் விற்பதை தடுக்கும் முடிவு மக்களின் உணவு பழக்கத்தில் தலையிடுவதாகும் என்றும் இது அடிப்படை உரிமையை மீறுவதாகும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை வருகிற 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சுதாகரன் ஆஜராகாதது குறித்து பெங்களூரு சிறைத்துறை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியதை அடுத்து வரும் 20ஆம் தேதி சுதாகரன் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைக்கு பாஸ்கரன் நேரில் ஆஜரானார். சுதாகரன் மற்றும் பாஸ்கரன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணை நீதிபதி மலர்மதி முன்பு விசாரணைக்கு வந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைதான 3 நபர்களுக்கும் உடந்தையாக இருந்த விஜய் என்பவரை ஓமலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஓமலூரில் தனியார் பேருந்தில் சென்ற சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். கோடை விடுமுறை முடிவிற்கு வந்ததை அடுத்து தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. கன்னியாகுமரி, தூத்துக்குடி தவிர அனைத்து பகுதிகளிலும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இலவச பேருந்து பயண அட்டை, சீருடை, காலணி, புத்தகப்பை உள்ளிட்டவற்றை 1 வாரத்திற்குள் விநியோகிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர். 50 நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்ததில் உற்சாகமடைந்த மாணவ மாணவிகள் விடுமுறையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். சிலர் கோயில்களில் வழிபாடு செய்துவிட்டு பள்ளிக்கு சென்றனர். சுமார் 1.5 மாத காலமாக வெறிச்சோடி காணப்பட்ட பள்ளி வளாகங்கள் மாணவர்களால் நிறைந்து காணப்படுகின்றன. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. அதன்படி கடலூர் மாவட்டத்தின் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மொத்தம் 3,50,000 மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 12ஆம் தேதி திறக்கப்படும் என அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். கடும் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். கிரனைட் முறைகேடு தொடர்பான வழக்கில் PR பழனிசாமி மீது மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 67 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கலாகியுள்ளது. கிரனைட் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 1089 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக PR பழனிசாமி மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் விஜயன் என்பவர் முறையிட்டார். இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யுமாறு அவருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மனுவாக தாக்கல் செய்தால் நாளை மறுநாள் அவசர வழக்காக விசாரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என CBSE சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் வாதிட்ட CBSE தரப்பு நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்ட தடையானது உடனடியாக நீக்கப்பட்டால் கூட முடிவுகளை வெளியிட 15 நாட்கள் தேவைப்படும் என கூறியுள்ளது. இதனால் மருத்துவ படிப்பில் சேர்வது, வகுப்புகள் தொடங்குவது என அனைத்து நடைமுறைகளும் தள்ளிப்போகும்.
நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை 98% அளவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் வானிலை மையம் வெளியிட்ட கணிப்பை விட இது 2% அதிகம். பருவமழை காலத்தின் பிற்பாதியில் எல்னினோ தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் என்பதால் மழையளவும் அதிகரிக்கும் என்றும் நாடு முழுவதும் நடப்பாண்டு பருவமழை சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தனியார் பாலில் ரசாயன கலப்பு இருப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டிய நிலையில் பால் மாதிரிகள் ஆய்வுக்காக புனே ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 31ஆம் தேதி 4 நிறுவனங்களின் பால் மாதிரிகள் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஜூன் 20ஆம் தேதி ஆய்வு முடிவுகள் தமிழக அரசுக்கு அனுப்பப்படும் என்றும் ஆய்வக அதிகாரிகள் கூறுகின்றனர். கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சயானுக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோடநாட்டில் கொலை மற்றும் கொள்ளை நடந்த சில நாட்களில் சயான் தனது குடும்பத்துடன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த அவர் கோவையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று டிஸ்சார்ஜ் ஆன அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் தீ விபத்து ஏற்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக கட்டடத்தை இடிக்கும் பணி நடைபெறுகிறது. ஜாக்கட்டர் இயந்திரங்களை கொண்டு கட்டடம் இடிக்கப்பட்டு வருகிறது. சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் கடந்த வாரம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டடம் முழுமையாக எரிந்த நிலையில் சில பகுதிகள் தாமாகவே இடிந்து விழுந்தன. இதையடுத்து கட்டடத்தை முழுமையாக இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அரசு சட்டக் கல்லூரிகளில் வழங்கப்படும் 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கான 3 ஆண்டு எல்எல்பி சட்டப்படிப்புக்கு இன்று தொடங்கி ஜூலை 17ஆம் தேதி வரை விண்ணப்பம் வழங்கப்பட உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக இந்த படிப்புக்கு வயது வரம்பு இல்லாததால் எந்த வயதினரும் இந்த படிப்பில் சேர விண்ணப்பம் அனுப்பலாம். பொறியியல் சேர்க்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதை மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் அண்ணா பல்கலைக்கழக இணையதளம் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர் சேர்க்கைக்கான ஒற்றைச்சாளர கலந்தாய்விற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 1 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. மொத்தம் 1,70,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் பசுவதையில் ஈடுபடுவோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பசுவதை மட்டுமின்றி சட்டவிரோதமாக கால்நடைகளை கடத்துபவர்கள் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கான உத்தரவை மாநில காவல்துறை பிறப்பித்துள்ளது. மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் உணவு பழக்க வழக்கம் என்பது தனிநபர் விருப்பம் சார்ந்தது என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு அசைவ உணவு பழக்கம்தான் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரையும் சைவ உணவு உண்பவர்களாக மாற்றும் நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெங்கையா நாயுடு இவ்வாறு கூறியுள்ளார். பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளனர். மாட்டிறைச்சி விவகாரத்தில் தலையிடுவதை தமிழிசை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அந்த மிரட்டல் கடிதத்தில் அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மான் என்ற இடத்தில் ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. அப்போது பயங்கரவாதிகள் 3 பேர் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரரும் பொதுமக்களில் ஒருவரும் கொல்லப்பட்டனர். 3 வீரர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் தலித் இளைஞரை திருமணம் செய்தால் கர்ப்பமாக இருந்த இஸ்லாமிய பெண் உயிருடன் எரிக்கப்பட்ட அதிர்ச்சியான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பீஜப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பானு தலித் இளைஞரான ஷயபானா என்பவரை பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சில காலம் கழித்து கர்ப்பமான நிலையில் வீட்டுக்கு வந்த பெண்ணை பெற்றோர் உயிருடன் எரித்துள்ளனர். இலங்கை ரயில்வே துறையை மேம்படுத்த இந்தியா 2000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு முதன்முறையாக இலங்கை சென்றிருந்தபோது இலங்கை ரயில்வே துறை வளர்ச்சிக்காக கடனுதவி அளிப்பதாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. அணைக்கு 535 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 234 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 24 அடியாகவும் நீர் இருப்பு 5.35 TMC ஆகவும் இருக்கிறது. அணையில் இருந்து குடிநீர் பயன்பாட்டிற்காக 500 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. எனினும் இந்த வார இறுதி வரை சென்னையில் மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக வலங்கைமானில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஆந்திர சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான ஜெகன்மோகனின் அறையில் மழைநீர் புகுந்தது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் வளர்ச்சி செயல்பாடுகளுக்கான முன்னுதாரணமாகவே இது திகழ்வதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்களுக்கு முன்பு வெலகம்பட்டியில் தற்காலிக சட்டப்பேரவை கூட்டம் அமைக்கப்பட்டது. நேற்று பெய்த மழையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறையில் மழைநீர் புகுந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் அடையாளம் தெரியாத நபர்கள் தொழிலதிபரின் குடும்பத்தினரை சுட்டுக் கொலை செய்து அவர்களிடம் இருந்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். சுனில் ஜெய்ஷ்வால் தனது இல்லத்திற்கு வந்தபோது நுழைவாயிலுக்கு வெளியிலேயே அவரை சுற்றி வளைத்த 4 கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரிடம் இருந்த பையை கொள்ளையடித்தனர். அவரை காப்பாற்ற வந்த மனைவி மற்றும் மகனையும் கொள்ளையர்கள் கொலை செய்தனர். இந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாபா ராம்தேவ் உடன் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனம் செய்தார். சர்வதேச யோகா தினம் வர இருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யோகா குரு பாபா ராம்தேவ், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ராம்நாயக் ஆகியோர் இதில் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மொராதாபாத்தில் போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு புதுமையான முறையில் காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். ஹெல்மெட் அணியாமலும் சாலை விதிகளை மதிக்காமலும் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிப்பதற்கு மாறாக விபத்து குறித்த வீடியோக்களை காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்காக தனி இடம் ஒன்று அமைக்கப்பட்டதாக ஓட்டிகள் அங்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது. ஹல்த்வானி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் அரிசி விற்பனையாவது குறித்து மக்கள் புகார் கூறி வந்தனர். இந்த நிலையில் பிளாஸ்டிக் அரிசியை கொண்டு பந்துகளை உருவாக்கி அதில் கிரிக்கெட் விளையாடி பொதுமக்கள் சிலர் அந்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றினர். இதையடுத்து பிளாஸ்டிக் அரிசி விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மக்கள் குப்பை தொட்டிகளை எடுத்துச் செல்ல போட்டி போட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி அலிகரில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் வருகைக்காக அங்கு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில் நிகழ்ச்சி நிறைவடைந்த உடனே அங்கிருந்த மக்கள் குப்பை தொட்டிகளை எடுக்க முட்டி மோதினர். ஏற்கனவே கடனில் சிக்கித் தவிக்கும் விவசாயிகளை பணமதிப்பு நீக்க நடவடிக்கை மேலும் ரணப்படுத்தியுள்ளதாக சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. சிவசேனாவின் சாம்னாவில் வெளியாகியுள்ள கட்டுரையில் பணமதிப்பு நீக்கம் என்ற கத்தி மூலம் அரசு விவசாயிகளை மேலும் ரணமாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விவசாயிகளை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்தக்கூடாது என கூறியிருக்கும் சிவசேனா, தேர்தலுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யும் பாரதிய ஜனதா விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சதி செய்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல்வாதிகள், அமைப்புகள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஊடகம் என அனைத்திலும் சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். மாறுபட்ட குரல்களை ஒடுக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பாக நடக்கும் துர்கா வாகினி முகாமில் இளம்பெண்களுக்கு ஆயுத பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் துர்கா வாகினி முகாம் நடைபெற்று வருகிறது. 7 நாட்கள் நடக்கும் முகாமில் இளம்பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வாள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி பயிற்சி அளிக்கின்றனர். கோடை காலத்தை பயன்படுத்தி காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு இந்த பணிகளை கடந்த சில வருடங்களாக மேற்கொள்ளவில்லை என்றும் கூறுகின்றனர். இவற்றை தூர்வாராத காரணத்தினால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்றும் மழைக்காலங்களில் நீர் தேங்குவதாகவும் கூறுகின்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திருவாரூர் அருகே அடியக்கமங்கலத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டடங்கள் சீரமைக்கப்பட்டன.
10 கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கும் இப்பள்ளியில் கட்டடங்கள் அனைத்தும் சிதிலமடைந்து காணப்படுவது குறித்தும் அடிப்படை வசதிகள் இல்லாதது பற்றியும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதை பார்த்த சிங்கப்பூரைச் சேர்ந்த சலாவுதீன் என்பவர் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தந்தார். சென்னை மாதவரத்தில் குடும்ப தகராறு காரணமாக இலங்கை அகதி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த ஜார்ஜ் கெனடி என்ற நபர் மாதவரம் எம்ஜிஆர் நகரில் சுஜி என்ற பெண்ணுடன் தகாத உறவு வைத்துள்ளதை அவரது மனைவி ஸ்ரீதேவி தன் சகோதரி ரஞ்சனியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கேட்கச் சென்ற ரஞ்சனியை ஆத்திரமடைந்த ஜார்ஜ் கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் ரஞ்சனி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மாணவர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனைக்குளம் முதல் நத்தக்குளம் வரையிலான 5 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களும் பொதுமக்களும் திருச்சூடி கமுதி சாலையில் அமர்ந்து 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வெள்ளாற்றில் இருந்து அனுமதியின்றி மணல் கடத்திய 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. செம்பேரி வழியாக பெரம்பலூருக்கு வந்த 2 டிப்பர் லாரிகளை பெண்ணாடம் காவல்துறையினர் பரிசோதனை செய்தபோது மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 லாரிகளை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் காவடி எடுத்தும் முருகனை வழிபட்டனர். மேலும் இந்த விழாவை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கொதிகலன் குழாயில் பழுது காரணமாக வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது நிலையில் உள்ள முதல் பிரிவில் கொதிகலனில் குழாயில் பழுது ஏற்பட்டது. மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கொதிகலனின் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்யும் பணியில் அனல் மின் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி, முருகன் ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்று வீடு திரும்பும்போது பொன்னேரி என்ற இடத்தில் எதிரே வந்த கார் மோதி உயிரிழந்தனர். தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள நகைக்கடையில் வாடிக்கையாளர் போல் வந்து 45 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவத்தின் காட்சி வெளியாகியுள்ளது. அண்ணா சிலை சந்திப்பின் அருகே உள்ள நகைக்கடைக்கு சென்ற 3 பெண்கள் உட்பட 4 பேர் மகளின் திருமணத்திற்காக நகை வாங்க வேண்டும் என கூறி நூதனமான முறையில் 45 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். நெல்லை மாவட்டம் புலவனூரில் சீரான குடிநீர் விநியோகம் கேட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலவனூர் கீழூர் பகுதியில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் திருமானிக்குழி கிராமத்தில் தங்கியிருக்கும் நரிக்குறவர்கள் குடும்பத்தினர் குடிநீர் வசதியின்றி தவித்து வருகின்றனர். 20 குடும்பத்தினர் வசிக்கும் இக்கிராமத்தில் குடிநீர் கிடைக்காதது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் பயனில்லை என அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டால் சாலை ஓரத்தில் குடியேறப் போவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடிநீர் கேட்டு மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே சுந்தரம்பள்ளியில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாய கூலி தொழிலாளி உயிரிழந்தார். துரும்பூரைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளியான ஐயாறு என்பவர். வயலில் உரம் தெளிப்பதற்காக வயலுக்கு சென்றுள்ளார். அங்கு அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொடைக்கானலில் இருக்கும் 2 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அடிக்கடி பழுதாவதால் உயிரிழப்புகளை தடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் மருத்துவ உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சார் ஆட்சியர் வினித்திடம் கேட்டதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் பொது சுகாதாரத்துறை சார்பில் கருவுற்ற பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் கருவுற்ற பெண்களுக்கு ஸ்கேன், இசிஜி, ரத்த பரிசோதனை போன்ற முழு உடல் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. 150க்கும் மேற்பட்ட கருவுற்ற பெண்களுக்கு இலவச மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அனுமதியின்றி மது விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த 65 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆலத்தம்பாடி பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டபோது புன்னையூர் ஆலமரத்தடி அருகே அனுமதியின்றி மது விற்பனை செய்த கீரத்தள்ளூரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுமி இன்று காலை உயிரிழந்தார். பழனி முல்லை நகரைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற துப்புரவு தொழிலாளியின் 10 வயது மகளான மணிமேகலை கடந்த ஒரு வாரமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். பழனி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் காய்ச்சல் முற்றியதை அடுத்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். நேர்த்தியான பயிர் விதைகளை வழங்காத காரணத்தால் பருத்தி விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நேர்த்தியான விதைகளை அரசு வழங்காததால் வழக்கத்தை விட 60,000 ஏக்கருக்கும் அதிகமாக பயிர் செய்தும் விளைச்சல் ஏற்படவில்லை என்று நாகை மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோடை காலத்தை பயன்படுத்தி காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு இந்த பணிகளை கடந்த சில வருடங்களாக மேற்கொள்ளவில்லை என கூறுகின்றனர். இவற்றை தூர்வாராத காரணத்தால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்றும் மழை காலங்களில் நீர் தேங்குவதாகவும் புகார் கூறுகின்றனர். தஞ்சாவூர் தென்கீழ் அலங்கத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்கு சொந்தமான வட்டார வளமைய அலுவலகத்திற்கு மாநகராட்சி திடீரென பூட்டி சீல் வைத்தது. மாநகராட்சி பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்கு சொந்தமான வட்டார வளமைய அலுவலகம் உள்ளது. இதனை பள்ளி தேவைக்காக பலமுறை கேட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கட்டடத்தை பூட்டி சீல் வைத்தனர். விருதுநகரில் பிரசித்தி பெற்ற வெயில் உகந்த அம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல், அக்னிச்சட்டி ஏந்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் கொத்தட்டையில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் திருவிழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் நடைபெறும் இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் கலந்து கொண்டனர். நேற்றிரவு தாலி கட்டிக் கொண்ட திருநங்கைகள் விடியும் வரை உற்சாகத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தனுஷ் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் VIP 2. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் VIP 2 படத்தின் டீசர் இன்று வெளிவரவுள்ளது. இதனை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள நடிகர் தனுஷ், ரகுவரனை மீண்டும் திரையில் பார்க்கும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார். தனுஷ், அமலாபால், கஜோல், சமுத்திரக்கனி, சரண்யா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். காலா திரைப்படத்தின் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் மும்பையில் இருந்து இன்று சென்னை திரும்புகிறார். கடந்த 28ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த படப்பிடிப்பில் அவர் கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்று சென்னை திரும்பும் ரஜினி 2ஆம் கட்டமாக ரசிகர்களை சந்திப்பார் என்று தெரிகிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவரும் MLA-வுமான கீதா கோபி தனது மகளுக்கு அதிக செலவில் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தது சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாகியுள்ளது. கீதா கோபியின் மகள் அதிக அளவிலான தங்க நகைகள் அணிந்திருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது மகளுக்கு இவ்வளவு செலவு செய்து திருமணம் செய்து வைத்ததை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது சொந்த கட்சி உறுப்பினர்களே விமர்சனம் செய்து வருகின்றனர். பாலிவுட்டில் தயாராக இருக்கும் தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற படத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கதாபாத்திரத்தில் முன்னணி நடிகர் அனுபம் கர் நடிக்க உள்ளார். மன்மோகன் சிங்கின் ஊடக உதவியாளராக இருந்த சஞ்சய் பரு தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். இந்த புத்தகமே தற்போது திரைப்படமாகிறது. இதில் மன்மோகன் சிங்காக அனுபம் கேர் நடிக்கிறார். ராஜா மந்திரி படத்தின் இயக்குநர் உஷா கிருஷ்ணன் புற்றுநோய் நோயாளிகளுக்காக தனது கூந்தலை தானம் செய்துள்ளார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள உஷா கிருஷ்ணன், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது கூந்தலை தானம் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரான் நாடாளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தெஹ்ரானில் இருக்கும் நாடாளுமன்றத்தில் ஆயுதங்களுடன் புகுந்த 3 பேர் அங்கிருந்தவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஏராளமானோர் காயமடைந்தனர். தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடைபெற்று வருகிறது. இதேபோல் ஈரான் புரட்சியாளர் ருஹெல்லா கொமேனியின் நினைவிடத்தில் புகுந்த நபர் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்தார். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.